Hey guys, welcome back. இன்னைக்கு டியூஸ்டேனா மேக்னட் ஃபேக்ட்ஸ் அதான் நம்ம பார்க்க போகிறோம். சார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் தட் ஃபெயில்ட் பிகாஸ் தே ஒர்க் டூ வெல். வித்தியாசமா இருக்குல்ல? அதாவது நம்ம நிறைய பேர் கண்டுபிடிச்ச பொருட்களில் ஃபெயிலாக போன பொருட்கள் என்ன காரணத்துக்காக? ரொம்ப நல்லா வேலை செய்துங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக ஃபெயிலாக போன பொருட்களா? இது நூதனமாக இருக்க என்ன சார் இது? சரி வாங்க, இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு பொதுவா சந்தையில ஒரு பொருளை விட்டு அது விளம்பரம் பண்ண மாதிரி வேலை செய்யலனாதான் கஸ்டமர்களால ஒதுக்கி வைக்கப்பட்டு காலப்போக்கில் காலாவதியாகி காணாம போயிடும். ஆனா இந்த வீடியோல நாம பார்க்க போற பொருட்கள்லாம் அது உருவாக்கின வேலையை கரெக்டா செஞ்சோம், ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியங்களாவும் மார்க்கெட்ல இருந்து காணாம போன காவியங்களாவும் இருக்கு. அப்படி பர்ஃபெக்டா வேலை செஞ்சோம் மார்க்கெட்ல இருந்து தூக்கி எறியப்பட்ட ப்ராடக்ட்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்க டப்பர்வேர். இந்தியால மட்டும் இல்லாம பல நாடுகள்லயும், ஏன் உங்க வீடுகள்ல கூட இருக்கலாம் இந்த டப்பர்வேர். சிம்பிளா ஒரு பிளாஸ்டிக் டப்பா, எதையும் சிந்த விடாம சீல் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் ஒரிஜினல் அந்த கம்பெனி கொடுத்த குவாலிட்டியும் பயங்கரமா இருக்கு. கபோர்ட்லயோ ஃப்ரிட்ஜ்லயோ தூக்கி வச்சா அந்த கபோர்டையோ ஃப்ரிட்ஜையோ விட ரொம்ப நாளைக்கு வரும். தரமா இருக்கும், வேலையை முடிக்குங்கும் போது அதுதான் அந்த கம்பெனியோட தலையிலையும் மண்ணள்ளி போட்டுச்சு. ஒரு முறை இந்த ப்ராடக்ட் வாங்கினவங்களுக்கு அதோட தேவை முடிஞ்சு போயிடும். அவங்க பேரம்பேத்தி காலம் வரைக்குமே இந்த பிளாஸ்டிக் டப்பா போதிய அளவு வாங்கின குடும்பம் யாரும் மீண்டும் மீண்டும் வந்து வாங்க மாட்டாங்கிற அளவுக்கு குவாலிட்டி இருந்தது. தரத்துக்கு பேர் போன ப்ராடக்டா. அப்ப எல்லா கம்பெனியாலையும் அந்த விலைக்கு தரமான பொருள் கொடுக்க முடியும். ஆனா நம்ம கவலைப்படுறது வாங்குனது டக்குன்னு உடைஞ்சிட்டு திருப்பி வாங்க மாட்டேங்கிறாங்கிறதுக்காக தெரிஞ்சுக்க இவங்க தான் லோக்கலா வைக்கிறாங்க, நம்ம உடைக்கல. சோ வீட்டுல உடையிற பொருள் எல்லாம் நாங்கெல்லாம் உடைக்கல, நீங்க எல்லாம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உடைஞ்சுப்போ அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்றீங்க. திரும்ப கஸ்டமர்கள் கடை தேடி வரதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல. அந்த கம்பெனில ஒன் டைம் கஸ்டமர்கள் நம்பியே வெகு நாளா ஓடிட்டு இருந்த கடை 2024 செப்டம்பர்ல நஷ்டத்துல கம்பெனி நொடிஞ்சு போயிருச்சுன்னு பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிட்டாங்க. தரமான ப்ராடக்ட் திரும்ப யாரும் வாங்கல. The EV1 1996 ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனியால இப்ப இருக்க டெஸ்லா கார்கள் மாதிரியே முழுக்க எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி ஓடுற காரான EV1ங்கிற ஒரு காரை உருவாக்குனாங்க. அந்த காலகட்டத்துல எல்லாம் கரண்ட்ல ஓடுற கார் ஏதோ ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை கார் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது தயாரிச்ச GM கம்பெனி கூட அது மேல பெரிய நம்பிக்கை எல்லாம் வைக்கல. ஒரு சில இடங்கள்ல மட்டும் கஸ்டமர் ரிவ்யூக்காக லீஸுக்கு சில கார்களை கொடுத்திருக்காங்க. எல்லாம் பர்ஃபெக்ட்லி ஒர்க் ஆனப்பவும் அந்த கார்கள் எல்லாம் திரும்ப வாங்கி கிரஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணம் அக்காலத்துல இருந்த ஆயில் கம்பெனிகளோட அழுத்தம்னு ஒரு ரூமரும் சொல்லப்படுது. ஆனா டெஸ்லா கம்பெனி எல்லாம் வரதுக்கு முன்னாடியே முழுக்க கரண்ட்லயே ஓடுற காரை கண்டுபிடிச்சிருந்தாலும் அத பேரிச்சம்பழத்துக்கு போட்டதுதான் மிச்சம். The Apple screen iPhone 6 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த டைம்ல எப்படி அப்பவே அந்த பேட்டரி கார் வந்தும் யாரும் பேட்டரி காரை கணக்கெடுக்காத அளவுக்கு பெட்ரோல் விலை இருந்திருக்கு. இப்ப ஐயா யாராவது பேட்டரி கார் தரமாட்டீங்களான்னு கேட்கிற அளவுக்கு பெட்ரோல் விலை உயர்ந்ததுனால பல பேட்டரி கார் கம்பெனி வந்துருச்சு. அந்த ஐயாவுக்கு நல்ல ஐடியா தப்பான டைம்ல வந்துருக்கு. பெரிய புரட்சியை பண்ண பார்த்தாங்க. கிட்டத்தட்ட டைமண்ட் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க சஃபயர்ங்கிற மெட்டீரியலை வச்சு அவங்களோட போன் ஸ்கிரீன்களை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. ஆல்ரெடி அப்ப இருந்த ஆடம்பர வாட்சுகள் எல்லாம் இந்த ஸ்கிரீனை யூஸ் பண்ணி அதுவும் பயங்கர எஃபெக்டிவா இருந்ததுனால இத போன்ல கொண்டு வந்தா எப்படி இருக்கும்னு இறக்கி பார்த்தாங்க. இதுக்காக $1 billion செலவுல GT அட்வான்ஸ் டெக்னாலஜிங்கிற கம்பெனியை விரிவுபடுத்தி அந்த சஃபயர் மெட்டீரியலை செயற்கையா உருவாக்குறதுக்கு வேலை பார்த்தாங்க. அந்த சஃபயர் மெட்டீரியல் உருவாக்குறதுக்கே 1 மாசம் ஆகும். அது உருவாக்குற வரைக்கும் சரியா வருதான்னு பார்க்கவும் முடியாது. அப்படி அது சரியா வந்தாலும் ஐபோன் ஸ்கிரீன் செய்யற அளவுக்கு செட் ஆகுமான்னு 1 மாசம் வெயிட் பண்ணாதான் பார்க்க முடியும்னு ஏகப்பட்ட சிக்கல். இதனால ஆப்பிள் கம்பெனி அவங்களுக்கு கொடுத்த ஆர்டரை வெளியே எடுத்துக்கிட்டாங்க. அந்த GD கம்பெனி 2014 திவால் ஆயிட்டாங்க. ஆப்பிள் வழக்கம் போல நார்மலான கிளாஸ் ஸ்கிரீன்லயே போன் விட்டாங்க. பிளான் எல்லாம் பக்கவா இருந்தது, ஆனா ப்ராசஸ் தான் பக்கவாதம் வந்த மாதிரி ஆயிருச்சு. The Satisfries ஆண்டாண்டு காலமா குப்பை உணவு விற்பனையில பேர் போன கம்பெனிகள்ல முக்கியமான ஒண்ணுதான் பர்கர் கிங். ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு நினைச்சு வர கஸ்டமர்களுக்கு அந்த ஸ்நாக்ஸையே கொஞ்சம் ஹெல்த்தியா மாத்தி கொடுக்கலாம்னு நினைச்சு 2013 ஒரு வேலையை பார்த்தாங்க. அதுதான் இந்த Satisfries. அதாகப்பட்டது வழக்கமான பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல இருந்து இந்த ஃப்ரைஸ்ல கொஞ்சம் கம்மியான கொழுப்புலையும் கம்மியான கேலரியிலையும் உருவாக்கி இருக்கோன்னு இதை கொண்டு வந்தாங்க. ஆனா அதான் சிக்கல, ஆரோக்கியமான குப்பை உணவுங்கிறதுனாலயே இது மேல 30 சென்ட் எச்சா வச்சு விற்க கஸ்டமர்களுக்கு செட் ஆகல. காரணம் இந்த கடை தேடி வரவங்க ஹெல்த்தியா சாப்பிட போறது இல்ல, ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த கடைக்கு வர போறது இல்லங்கிற கான்செப்ட் படி வழக்கமா வைக்கிற நார்மலான ஃப்ரைஸ் தான் ஓடுச்சு. இந்த கிழங்கு வறுவல் வியாபாரமே ஆகல. பரவென்ன ஒரே வருஷத்துக்குள்ள 2014லயே அவங்களோட பல கிளைகள்ல இருந்து இதை கட் பண்ணிட்டாங்க. ஹெல்த்தியா இருக்கணும்னு ட்ரை பண்ண ப்ராடக்ட் அதை யாரும் வாங்கி ட்ரை பண்ணல. இல்ல ஹெல்த்தியா இருக்கணுங்கிற ப்ராடக்ட் அதை யாரும் வாங்கலங்கிறத தாண்டி ஹெல்த்தியா இருக்கிற ப்ராடக்ட் விலை கூட வச்சு வித்திருக்காங்க. ஏன்னா அது ஹெல்த்தியா செய்யறதுக்கு கொஞ்சம் வேலைப்பாடுகள் கூட. ஏண்டா அப்ப கம்மி விலையில கிடைக்கிறதெல்லாம் சாப்பாடே இல்லையா? டேஸ்டா சீப்பா கிடைச்சா அது ஹெல்த் இல்ல. ஏங்க
அன்னைக்கு ஒரு கடை இங்கே ஒரு புது பேக்கரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பேக்கரியில் ஒரு ஐட்டம் ஒன்று வாங்கினோம். சூப்பராக இருந்தது, சூப்பர் டேஸ்ட், சீப்பாக வேறு இருந்ததா, சூப்பராக வாங்கி சாப்பிட்டாச்சு. சரி, அடுத்த நாள் திருப்பி அந்த பேக்கரிக்கு போகும்போது வேறு ஐட்டம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கேக்ஸ், பேக்கரினாலே அதானே, பார்த்தா பிங்க்கு, க்ரீனு, சாக்லேட் ஃப்ளேவர், வெனிலா அப்படின்னு நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினோம். ஒரு ஸ்லைஸ் கேக் தான், 3 ரிங்கெட் சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தாச்சு. அது என் கண்ணில் படுற மாதிரி டைனிங் டேபிளில் இருக்குது. காலையிலேருந்து நான் வெயிட்டிங், எப்படா ஈவினிங் லஞ்சு சாப்பிட்றோம், அப்போ நாக்கு காரமாகும், அப்போ அதை எடுத்து சாப்பிட்லான்ட்டு கொஞ்சம் ஓவராக காரத்தை வேறு சாப்பிட்டு விட்டேன். இப்போ கேக்கை சாப்பிட்லான்னு அந்த டெசர்ட் ஃபீலிங்லாம் அதை எடுத்துகிட்டு வச்சு ஸ்பூனெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அழகாக அந்த க்ரீமோட கேக்கு வர்ற மாதிரி அதை அப்படியே அம்முன்னு எடுத்து வலிச்சு ஏங்க அதில் அந்த ஐசிங்கோட டேஸ்ட்டே இல்லை, ஏதோ கெமிக்கல் மாதிரி இருக்கு கேக்கு. அந்த நம்ம டிஷ்வாஷ் பண்ணுவோம்ல அந்த ஸ்க்ரப்பர் ஸ்பாஞ்ச், அது ஒரு வருஷமாக அதையே பாவிச்சிங்கன்னா அதோட அந்த வெயிட் எல்லாம் போய் சாஃப்டாக ஒரு மாதிரி தும்ப உதிரும்ல, அது மாதிரி இருக்குங்க கேக்கு. ஐசிங் தான் கூட இருந்திருக்கு. ஐசிங் தான் கூட, சொல்ல போனால் அந்த ஐசிங்கும் கெமிக்கல், கேக்கும் கேக் மாதிரி இல்லை, கலப்படம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல பேக்கரிங்க அது. அதோட அந்த பேக்கரி பக்கம் போகிறதே விட்டோம். இப்போ தான் தெரியுது. இப்போ பாருங்க, நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல சாப்பாடு 1-2 இருக்குது. அந்த கேக்கு ரொம்ப மோசமுங்க. சீப்பாக கிடைக்குதுங்கிறதுக்காக இதை வாங்கி சாப்பிட்றதா இல்லை எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் வாங்க முடியலைங்கிறதுக்காக நல்ல சாப்பாடை ஒதுக்குறதான்னு தெரியவில்லை. 1960களுக்கு முன்னாடிலாம் பிலிம்களை போட்டு யூஸ் பண்ற கேமராக்கள் தான் அதிகமா இருந்தது. ஆனா அந்த பிலிம்கள்ல தான் பெரிய பிரச்சனை இருந்தது. பயன்படுத்தப்பட்ட பழைய அசிடெட் பிலிம்களை அப்படியே வச்சிருக்கும் போது அது சுருங்கி கசங்கி வீணா போற பிரச்சனை இருந்தது. இதை சரி பண்றதுக்கு எவ்வளவு நாளானாலும் வலிமையா இருக்க மாதிரி ஒரு பிலிம் அப்ப இருந்த கேமரா விரும்பிகள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதுதான் கோடக் கம்பெனி ஈஸ்டார்ங்கிற அவங்களோட பிலிம் கொண்டு வந்தாங்க. அது காலப்போக்கில் வீணா போகாததாகவும் ஏன் வெறுங்கையில பிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கானதாகவும் இருந்தது. கேமரா விரும்பிகள்லாம் கொண்டாடினாங்க. பிலிம் ரோல்களை பல நாட்களுக்கு சேகரிச்சு வைக்கிற எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் வந்தது. பொதுவா அப்ப இருக்க கேமராக்கள் ஜாம் ஆச்சு அதை கலட்டி பிலிம் ரோல பிச்சு விட்டு வேலையை பார்த்துடலாம். ஆனா கூட இந்த ஈஸ்டார் பிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்ததுனால அது கேமராவே காலி பண்ணுச்சு. பிலிம் ரோலுக்கு ஆசைப்பட்டு கேமரா ஊட்ட கதையா இருக்க கூடாதுன்னு யாரும் வாங்காம விட்டாங்க. கம்பெனி அதோட ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டாங்க. ஒரு பிரச்சனை தீக்கணும்னு உள்ள வந்த அதுவே புது பிரச்சனையா மாறிச்சு. செகா ட்ரீம் காஸ்ட் இன்னைக்கு PS5 Xbox இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி கேம் ஆட வைக்கிற கன்சோல்களுக்கு முன்னாடியே அந்த கான்செப்டுக்கே முறையா 2001ல செகாங்கிற கம்பெனி கொண்டு வந்து இந்த ட்ரீம் காஸ்ட்ங்கிற ஆன்லைன் கேமிங் கிராபிக்ஸ் வளராத காலத்திலேயே ஆன்லைன்ல கேம் கனெக்ட் பண்ணி விளையாடலாங்க போது மக்கள் இதை கொண்டாடி இருக்கணும்ல. அதான் இல்ல, அந்த காலகட்டத்துல இன்டர்நெட் யூசர்களே கம்மி தான். இந்த கன்சோலையும் வாங்கி இன்டர்நெட்டையும் வாங்கணுமான்னு பல வாடிக்கையாளர்கள் இந்த பக்கம் தலைவே திருப்பல. ஆல்ரெடி செகா கம்பெனி ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதே மாதிரி லாஸ் ஆயிருந்ததுனாலையும் இந்த கன்சோல் லான்ச் ஆன கொஞ்ச காலகட்டத்திலேயே PS2 வந்ததுனாலையும் அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டாங்க. இணைய கேமிங்னு ஒரு விஷயம் இல்லாதப்ப அதை கொண்டு வரதுக்கான உங்களோட முயற்சி கொடூரமா முடிஞ்சு. ஜூஸர் இந்த காருக்கு சொன்ன அது இதுதான். நெட்டே இல்லை, நெட்டுனா என்னன்னு பல பேருக்கு தெரியாது. நெட்டில் கனெக்ட் பண்ணி விளையாட்டுன்னு கொடுத்தா இப்போ இதை வாங்கினா நெட் எடுக்கணுமா, இல்லை நெட் எடுத்தா இது வாங்கணுமா? தப்பான டைம். இப்போ கொண்டு வந்தீங்கன்னா நெட் இல்லாத வீடே இல்லை, கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி விளையாடுவாங்க. பட் டூ லேட். அமெரிக்காவோட சிலிக்கன் வேலில இருந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன்று பணத்துல இருந்து ஜூஸை ஈஸியா எடுக்கிறதுக்கு ஒரு மிஷினை உருவாக்க போறோம். $100 மில்லியன் மேல கலெக்ட் பண்ணாங்க. அந்த மிஷினை உருவாக்கி அதுக்கு ஜுசேரோன்னு ஒரு பேரை வச்சு அதுக்கு வைஃபை கனெக்ஷன்லாம் வச்சு $500 வேலையும் வச்சாங்க. சாதாரண மிக்சர்ல எல்லாம் பழத்தை எடுத்து போடணும், ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறமா மிஷினை கழுவணும்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதை நாங்க தீக்கிறோம்னு வந்தாங்க. இவங்க கம்பெனிலேயே ஆல்ரெடி அடுத்து பையில போடப்பட்ட பழங்களை QR கோட் இருக்க பவுச்சில போட்டு விற்பாங்க. அந்த பவுச்சை கொண்டு போய் மிஷின்ல செட் பண்ணீங்கன்னா அது QR கோட ஸ்கேன் பண்ணிட்டு பழம் ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பாக்குமா. பழம் ஃப்ரெஷ்ஷா இருந்தா மட்டும் 4 டன் பிரஷர் கொடுத்து ஒத்த சொட்டு கூட ஜூஸை விடாம சக்கைய புழிஞ்சு எடுத்துரும். அந்த குப்பையை பையோட சேர்த்து நீங்க குப்பை தொட்டியில போட்டுறலாங்கிறது தான் கான்செப்ட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதாகப்பட்டது மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் மாதிரி. மக்களுக்கு இந்த மிஷினோட தேவை பயங்கரமா இருந்ததுனால சேல்ஸே ஒழுங்கா ஆகல. அது போக இவங்க விக்கிற பைய வாங்கி கையிலேயே புழிஞ்சாலே மிஷின்ல கிடைக்கிற அதே ஜூஸ் கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் இதுக்கு ஒரு புள்ள எடுத்து போட்டு கொட்டணும்னு யாருமே சீண்டல. விளைவு வெளியாகி 16 மாதங்கள்லயே வெளியேற்றப்பட்டது மார்க்கெட்ல இருந்து. அதுக்கு வேலையை சரியா செஞ்சாலும் தேவையே இல்லாத வேலையை செஞ்சதால தூக்கி எறியப்பட்டது. பொதுவா மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி. ஆனாலும் நம்ம பயப்பிள்ளைங்கள பாருங்களேன், எங்க மெஷின் எவ்வளவுங்க? $500. அந்த பேக்கெட்டு $1. அதை கொடுங்க கொடுங்க, உன் மெஷினை நீயே வச்சுக்க, பேக்கெட் மட்டும் எனக்கு கொடு. ஏன்னா ஒரு கம்பெனியை வளர விட மாட்டீங்களா?
வாங்கி கையால பிதிக்கிறாங்க. அவங்க யோசிச்சுட்டு அநியாயத்துக்கு மூடியிருப்பாங்க. இவங்க இப்படி யோசிப்பாங்க எனக்கு எதிர்பார்க்கல இல்ல. அது பாத்தீங்களா பயப்பிள்ளைங்கள, நீ பேக்கெட்டை கொடு நீயே வச்சுக்க, நான் கையாலே பிதிக்கி ஜூஸ் எடுத்துக்கிறேன்னு இருக்காங்க. அதாவது பழத்தை எடுத்தோமா நசுக்குன்னு புளிஞ்சமாங்கிறது இல்லாம இவங்க கிட்ட மெஷினை வாங்கி அப்புறம் பிடிச்ச ஜூஸை அவங்க ஆல்ரெடி பிச்சு போட்டு வச்சிருப்பாங்களா அதை வாங்கி அதை வந்து நெட்ல கனெக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணுனா இது ஃப்ரெஷ் ஆனதா அப்படின்னு அது சொல்லுமா. இல்ல இப்ப தாகத்துக்கு வாங்கிட்டோம், அது ஃப்ரெஷ் ஆனது இல்லை நான் அமுக்க மாட்டேன்னா இப்போ அதை கொண்டு போய் கம்பெனிக்காரங்கிட்ட கொடுத்துட்டு புது பேக்கெட் வாங்கிட்டு வர வரைக்கும் தாகத்துல சாகிறதா? இது ரொம்ப அட்வான்ஸா யோசிச்சுட்டாங்க. அட்வான்ஸ் இல்ல, இது வந்து இல்லாத ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. டிராவலிங் மெத்தட்ல ஃளைட் ரொம்ப வேகமா இருக்கும், அதை விட பயங்கர வேகமா ஜெட் இருக்கும். ஆனா ஜெட்டை விட வேகமா போற ஒரு பேசஞ்சர் ஃளைட்டை கொண்டு வரணும்ன்ற முயற்சியில 1976ல எல்லா டெஸ்டிங்கும் முடிச்சதுக்கு அப்புறமா கான்கோர்டுங்கிற இந்த ஃளைட்டை கொண்டு வந்தாங்க. இது சூப்பர் சானிக் வேகத்துல மணிக்கு 2100 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கும். அகண்டு கிடக்கிற அட்லாண்டிக் பெருங்கடலையே 1.5 மணி நேரத்துல இது கடக்குங்கிறது தான் அப்ப அதுக்கு விளம்பரமாவே இருந்தது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ்க்கு ஓடிட்டு இருந்த இந்த ஃளைட் லண்டன்ல இருந்து அமெரிக்காவோட நியூயார்க்கு போறதுக்கு மத்த ஃளைட்ல 8 மணி நேரம் எடுத்துக்கும் போது 1.5 மணி நேரத்துல பறந்து பிரச்சனை எல்லாம் தீர்த்தது, வேகமா இருந்து. ஆனா இது மூலமா கிடைச்ச ஒரே பெனிஃபிட் டைம் தான். ஆனா இது எடுத்துக்கிட்ட எரிபொருளோட அளவு அநியாயத்துக்கு அதிகமா இருந்தது. 400 பயணிகளை ஏத்திட்டு பறக்கிற போயிங் 747 விமானத்துக்கு ஈக்குவலா 100 பேரை ஏத்திட்டு போற இதுவும் எரிபொருளை குடிச்சது. அது மட்டும் இல்லாம வேகமா போற ஃளைட்ங்கிறதுனால டிக்கெட்டோட விலையும் பயங்கரமா இருக்கு. அந்த கம்பெனிக்கும் பயணிகளுக்கும் நட்டமாச்சு. இன்னும் பிரச்சனையா சோனிக் ஸ்பீட்ல பறக்கும் போது இது வானத்துல கொடுக்கிற அதிர்வு தரையில இருக்க பில்டிங்களோட ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைக்கிற அளவுக்கு இருந்ததுனால பல நாடுகள்ல இது எங்க நாட்டுக்கு மேல பறக்கூடாதுன்னு தடை விதிச்சு விட்டாங்க. ஆல்ரெடி 1000 பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு மேல பெரிய பிரச்சனையா 2000 வருஷத்துல இந்த ஃளைட் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டுச்சு. அப்படிதான் 2003ல இதை மொத்தமா கமர்ஷியல் யூசேஜ் எடுத்து தூக்கிட்டாங்க. இது தடாலடியா வேலை செஞ்சா போவோம். மொட்டாகுடியா இருந்ததால முடிச்சு விட்டாங்க. டொயோட்டோ குவாலிஸ் கார் ஒன்னு ரிலீஸ் பண்ணி அது கண்டபடிக்கு வேலை பார்த்தா கம்பெனி அதை உருவாக்குறத நிறுத்திடுவாங்க. ஆனா இந்த குவாலிஸோட கதையே வேற. 2000ஓட ஆரம்பத்துல டொயோட்டோ கம்பெனியால குவாலிஸ்ங்கிற இந்த அருமையான கார் ரெடி பண்ணப்பட்டு இந்திய சாலைகளுக்கே உருவான வன மாதிரி அங்கே இங்கேயும் பறந்துகிட்டு இருந்தது. அழிக்கவே முடியாத இரும்பு குதிரை மாதிரி வாங்கின எல்லாருக்கும் பயங்கரமா உழைச்சுக்கிட்டு இருந்த இந்த காரு என்ஜின்ல பிரச்சனை வருது, பெரிய செலவு வைக்கிறதுன்னு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம பல லட்சம் கிலோமீட்டர் அசால்ட்டா கடந்துகிட்டு இருந்தது. இதனாலேயே டாக்ஸி கம்பெனிகளுக்கும் கமர்ஷியல் யூஸுக்காக கம்பெனிகளும் அது போக அதிக நபர்களை கொண்ட குடும்பங்களும் வாங்கி வளைச்சு ஓடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதான் பிரச்சனையே. கார் உயிரை கொடுத்து உழைச்சதுனாலேயே ஆல்ரெடி நல்லா ஓடிக்கிட்டு இருக்க பழைய குவாலிஸ் காரை கொடுத்துட்டு புது காரை வாங்கணும்னு மக்களுக்கு தோணல. இது டொயோட்டா கம்பெனியோட அடுத்த காரை விற்கிறதுக்கு தடையா வந்து ஆச்சா. இது விழுந்து வேலை பார்த்ததுனாலேயே டாக்ஸி கம்பெனிகள்லாம் பெரும்பாலும் இந்த காரை வாங்கி ஓட்டினது பந்தா காட்டணும்னு நினைக்கிற சில மிடில் கிளாஸ் மனிதர்கள்ட்ட இந்த கார் சீப்பானதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வர வச்சது. அடுத்தடுத்த சேல்ஸும் இல்ல, பிராண்ட் இமேஜும் அடி வாங்குதுங்க போது 2005ல இந்தியன் மார்க்கெட்ல டாப்ல இருந்த இந்த காரை டக்குனு ப்ரொடக்ஷன் நிறுத்தி விட்டாங்க டொயோட்டா கம்பெனி. அதோட பிராண்ட் இமேஜ் மாத்திர மாதிரியும் மிடில் கிளாஸ் மக்கள் விரும்புற மாதிரியும் குவாலிஸை விட பிரீமியமான லுக்ல இருக்க டொயோட்டோ இன்னோவாவை உருவாக்குனாங்க. ஆனா கொடுத்த காசுக்கு பயங்கரமா வேலை பார்த்த குவாலிஸ் காரை பேப்பர் இல்லாம தூக்கி அடிச்சிட்டாங்க. இந்த வீடியோவோட முடியுது. வீடியோல பார்த்த உருவாக்கப்பட்ட வேலையை கரெக்டா ஏன்னா நீங்க நல்ல ப்ராடக்ட் ஒன்று கொடுக்குறீங்க, அது உங்களுக்கே ப்ராஃபிட் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னோடனே இது பண்றீங்க. இப்போ இந்த ஐபோன் காரங்க இருக்காங்களா ஆப்பிள், அவங்க அப்படிதான். இப்போ ஒரு ஐபோன் 17, 16 என்னதையா விட வேண்டியது அடுத்த வருஷம், அதாவது 12 மாசத்துல அடுத்த ஒரு செப்டம்பர் வரும்போது அடுத்த ஃபோன் விடணும். இல்லை வாங்கணும், ஒரு வருஷம் போன வருஷம் வாங்கின ஃபோனை அடுத்த வருஷம் மாற்றுவாங்களா யாராவது? அது நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தா விற்கும்போது இதுக்கான பேட்டரி லைஃப் வந்து அப்படி இருக்கும், ஆச்சா புச்சான்னு வாங்கி யூஸ் பண்ணும்போது 10 மாதம் அப்படி தான் இருக்கும். 11வது மாதம் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஃபோனுக்கும் ஒரு அப்டேட் வந்திருக்கு, புது வெர்ஷன் ஒன்று வந்திருக்கு, இன்ஸ்டால் பண்ணிக்கங்கன்னு வேண்டியது. எல்லாரும் வந்து புது வெர்ஷனா அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணதுல இருந்து பேட்டரி டக்குன்னு நிற்கிறதும், சார்ஜ் நிற்காம போகிறதும். அப்போ நமக்கு அந்த ஒரு 2 மாசமா அதை யூஸ் பண்ண இந்த ஃபோன் நம்மளோட ஸ்பீடுக்கு இல்லை, இது வந்து பழசுங்கிற ஒரு ஃபீலை கொடுப்பாங்க. அப்போ அந்த 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 ஒரு ஃபீலிங்கில் எல்லாரும் இருக்கும்போது புது விளம்பரம் பண்ணி விடுவாங்க. தி ஃபாஸ்டஸ்ட் ஐஃபோன் எவர், ஐஃபோன் 18 வாங்கி விட்டீர்களா அப்படின்னு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இது பழசாயிருச்சுங்க அப்படின்னு இதை கொடுத்து விட்டு அதை வாங்குவாங்க. இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பிராண்ட் இமேஜுக்காக இன்ஸ்டால் பண்ணி விட்டு பேட்டரி லைஃப் குறைவா இருக்கு, டச் ஸ்கிரீன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு மாத்திர குரூப்பும் இருக்கதான் செய்யும். ஒன்னு இல்லாம போன ப்ராடக்ட்கள்ல எது உங்களை வேக்க வச்சது கமெண்ட்ல சொல்லுங்க. வேற எது நியூஸ் தான். துளி 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 மழையாய் வந்து கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. இந்த வீடியோல நான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றோம். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ்.
இன்னைக்கு டெஸ்ட் ஈஸி ஆகிட்டு. டெஸ்ட்டு ரொம்ப ஈஸிங்க. அதாவது நீங்கள் ஒரே ஃபோட்டோ திருப்பி வர்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதில் ஒரு வேர்டை கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு 3 தடவை சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அப்படி ரிப்பீட்டில் வர்ற பாட்டுகள் வந்து ரொம்ப குறைவு. அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வீடியோ நல்லா இருந்ததுங்க. அந்த ஜூஸ் கம்பெனி தான் சூப்பர். அதுக்கு ஒரு 6 மாதம் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து வட்டமாக உட்காந்து மேசையை போட்டு பஜ்ஜி டீ போண்டா எல்லாம் சாப்பிட்டு இப்படி ஒரு மெஷினை கண்டுபிடிப்போம்னு வந்து காசு செலவு பண்ணி அந்த மெஷினெல்லாம் உருவாக்கி அது ஐடியா கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன மக்கள் வந்து பழத்தை எடுத்து நசுக்கி வெட்டி அப்புறம் மெஷினை கழுவி குப்பையை கழுவி என்ன சார் அதுக்கு அதை விட ஈஸியான ஒரு வழி. 500 ரூபாய்க்கு ஒரு மெஷினை வாங்கி வச்சுக்கிறோன்னா நம்ம பழத்தை வெட்டி பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறோன்னா அதை எடுத்து வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி QR கோடை ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷுன்னு வந்தால் அது நசுக்கி ஜூஸை கொடுக்கும். அப்படியே குப்பையில் எடுத்து போட்டு விட்டுறோம். இவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்து அப்படியே பேக்கெட் எடுத்து கையிலே ஏன்னா வெள்ளைக்காரன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. வெள்ளைக்காரன் மேலே ஒரு கொஞ்சம் ஒரு மரியாதை மதிப்பு வச்சுருந்தேன். அது நம்ம பிள்ளைகளை பற்றி அவங்க சோப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டானாங்கிற மாதிரி இவங்களுக்குலாம் அந்த கிரிமினல் மைண்ட் இல்லை. அதெல்லாம் நம்ம பசங்களுக்கு தான் அந்த மாதிரி தினசா யோசிக்கிற ஐடியா இருக்குன்னு நினச்சா நம்மளை விட மோசமாக இருக்காங்க சார் அவங்க. பாருங்களேன் ஒரு வெள்ளைக்காரன் இப்படி பாருங்கள், ஒரு வெள்ளைக்காரன் அழகா அப்படி கடைக்கு இந்த சட்டை இந்த பெல்ட்டெல்லாம் போட்டு ஷூவெல்லாம் போட்டு போய் அந்த பேக்கெட்டை ஹே அப்படின்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பிதுக்கி இருக்காங்க வச்சு ஒருத்த பண்ணலை சார். அந்த கம்பெனியை மூடுற அளவுக்கு எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. பாவம் அந்த கம்பெனிக்காக. அந்த அளவுக்கு அவங்க இப்படி ஒரு வழி இருக்கு யோசிக்கிற அளவுக்கு அவங்களோட வேலை இருந்திருக்கு பாரு. தேவையா? போங்க சார். எனிவேஸ் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.